Guys, சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப மந்த்லி எக்ஸாமினேஷன் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? சோ அந்த மந்த்லி எக்ஸாம்க்கான ஆன்சர் கீஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? சோ அதுல 12th கெமிஸ்ட்ரியோட கொஸ்டின் பேப்பர் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. இப்ப இந்த பிடிஎஃப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பேன். அதுல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் அனலைஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸைட்டோட காம்போசிஷன் வந்து பாத்தீங்கன்னா Al2O3 n டைம்ஸ் ஆஃப் H2O. எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ்ல வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சோடியம். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளாட் கிவ்ஸ் எலின்ஜான் டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா டெல் ஜி நாட் வெர்சஸ் டைம் இதுக்கு தான் போடுவாங்க. கார்பன் இன் ஹைட்ரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா -4 ஆக்சிஜன் ஸ்டேட். போரிக் ஆக்வா சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசிக். அடுத்து ஜியோலைட்ஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Al, SiO. இந்த ஸ்பேஸ் பிசிசி லாட்டிஸ் யூனிட் செல் இஸ் 32%. வேக்கன்ட் ஸ்பேஸ் தான் கேட்டிருக்காங்க. பிசிசி யூனிட் செல்லோட பேக்கிங் எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா 68% வரும். 100ல இருந்து 68 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். CO2 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாலிகுலர் சாலிட். பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் FCC வந்து 74. அதுக்கப்புறம் வான் அர்க்கல் மெத்தட்ல யூஸ் ஆகக்கூடிய இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிர்கோனியம் அண்ட் டைட்டானியம். 2 மார்க்ஸ் எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் தான் இது. அதுக்கப்புறம் மான் ப்ராசஸ், போராக்ஸ், யூனிட் செல்லு, கம்பல்சரி மார்க் வந்து ஈஸியா கேட்டாங்க. 3 மார்க்ல இது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா புதுசா கேட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஈஸி தான். 5 மார்க்குமே ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர்ஸ் பாருங்க. கீழே அப்படியே நான் உங்களுக்கு வந்து 1 by 1 டைப் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ இது வேதி பூங்கால இருக்கக்கூடிய ஆன்சர் கீஸ் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பயங்கர ஈஸியா இருக்கும் இதுல படிக்கிறதுக்கு. அதனால அந்த ஆன்சர் கீயே கொடுத்துட்டோம். இதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாம் அடுத்த ஃபர்ஸ்ட் மீட்டம் வேற வரப்போகுது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் மீட்டம்க்கு எப்படி இதுல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் உங்க கையில ரெடியா இருக்கும். நீங்க படிக்கிறது மட்டும் தான் உங்களோட வேலை. ஓகேங்களா? ஓகே. இதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். போன வீடியோல சொன்னதே தான். ஃபர்ஸ்ட் மீட்டம் எக்ஸாம்க்காக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நாங்க எடுத்து வச்சிருக்கோம். கொஸ்டின் பேங்க் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த கொஸ்டின் பேங்கை நம்ம ஒரு வீடியோவா ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். அந்த வீடியோட லிங்க் வரணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க போதும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எப்பயுமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சொல்லுங்க. பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.